பேபி அத்தியாயம் 4. ஓனர்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? ஓனர் என்றால் ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். அந்த பொருளுக்கு என்று எந்த பொருளுக்குன்னு கேட்காதீங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்று அவள் புரியாமல் பேச, அவனுக்கும் ஒன்றும் புரியாமல், சரி அதை விடு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இதோ இந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட என்று தன்னை சுற்றி கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை காட்ட அவனும் அதை பார்த்தான். அழகான மஞ்சள் நிறத்தில் அந்த பட்டாம்பூச்சி அவளை சுற்றி கொண்டே இருந்தது. பார்த்தவனுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் பொத்து சாடியது. இருந்தாலும் அடக்கி கொண்டு, இங்கே உன் வாழ்க்கையே அம்போன்னு கிடக்குது, ஆனால் நீ அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்படி அந்த பட்டாம்பூச்சி உன்கிட்ட என்னதான் சொல்லுச்சு? அது அந்த பட்டாம்பூச்சியோட ஆள் வெளியே இருக்கு, அதோ அங்கே பாருங்க என்று வெளியில் இருக்கும் கருப்பு கலர் பட்டாம்பூச்சியை காட்ட அவன் தன் கண்களை விரித்து பார்த்தான். பார்த்தீங்களா, நீங்களே எப்படி பார்க்குறீங்கன்னு? அதோட ஆள் அங்கே இருக்கு, இது இங்கே இருக்குது, போகிறதுக்கு வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஜன்னலை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஜன்னலை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள். பெருமூச்சு ஒன்று விட்டவன் அதில் இருக்கும் ஒரு சுவிட்சை அழுத்தியவுடன் அந்த கண்ணாடி நகர்ந்தது. அவன் கையால் கொஞ்சம் கூட நகர்த்த அந்த பட்டாம்பூச்சி வெளியில் ஓடியது. மறுபடியும் பூட்டி கொண்டான். இரு பட்டாம்பூச்சிகளும் தன் சிறகுகளை விரித்து கை கோர்த்து கொண்டு அந்த இடத்தை வட்டம் போட்டார்கள். அதை பார்த்து சந்தோஷப்பட்டவள் தன் இரு கைகளையும் தட்டி சந்தோஷமாக சிரித்தாள். பரவாயில்லையே, பெங்களூரில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நான் நினச்சேன் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மனசாட்சி இருக்குன்னு. இப்போ ரொம்ப நன்றி அந்த பட்டாம்பூச்சியை அதோட ஆள் கூட சேர்த்து வைத்ததற்கு. சரி சரி, புலம்பனதெல்லாம் போதும், நீ உள்ள வா, உன்னை கூப்பிட்டாங்க. அதுதான் உள்ள சண்டை நடக்குதே, நான் எப்படி வர்றது? உள்ள நீ சக்காலத்தி சண்டை போட வரல, அதனால அமைதியாக இருந்தாலே போதும். ஸ்னேகாவோட புருஷனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. இந்த பட்டாம்பூச்சியை நான் சேர்த்து வச்ச மாதிரி உன்னையும் உன் மாமாவையும் சேர்த்து விடுவேன்னு நினைக்காத. அவன் எப்பொழுதுமே ஸ்னேகாவுக்கு மட்டும்தான். உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கோ. இந்த வீட்டுக்குள்ளே நீ கால் எடுத்து வைக்கணும், புரியுதா? இவன் என்ன மண்டைக்கு வழி இல்லாமல் பேசுகிறான்? இவன் தானே எனக்கு தாலி கட்டுனா, என்னமோ மாமா எனக்கு தாலி கட்டின மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாதது, நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம் என்று நினைத்தவள், சரி ஓனரே என்று தலையாட்டினாள். ஏய், நீ எதுக்கு ஓனர்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அது பிடிக்கல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்னை மிரட்டி உரட்டி நீ இப்படித்தான் இருக்கணும்னு அப்படின்னு ஆதிக்கம் காட்டுறீங்கல்ல, அது ஓனருக்கு தானே செட் ஆகும். அதனால ஓனர் என்று கூப்பிடுற என்று அவள் சொல்ல, அவன் தலையில் அடித்துக்கொண்டு அவளை முன்னால் நடக்க சொன்னான். தாலி அன்புதான் கட்டியிருக்கான் என்று இவளுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் இவளுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏய், ஒரு நிமிஷம் என்று நடந்து போனவளை கூப்பிட்டான் அன்பு. அவளும் திரும்பி பார்க்க, அதெப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டே இருந்த நீ என்ன பார்த்த? இப்போ என்னடானா எந்த விதமான அழுகையும் இல்லாமல் சாதாரணமாக ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கிற? நாங்கள் எல்லாம் அழுக வரும்போது அழுவோம், அழுக வராதப்போ சாதாரணமாக தான் நிற்போம். அப்பப்போ ஆக்டிங் போட்டுட்டு இருக்க மாட்டோம் நாங்கள் என்று அவள் திமிராக பதில் சொல்ல, மறுபடியும் அவன் தலையில் எடுத்துக்கொண்டான். பிரியா உள்ளே போனவுடன் தன் மாமாவை தான் பார்த்தாள். தன் மாமாவின் கண்கள் அழுது சிவந்து போயிருந்தது. ஸ்னேகாவின் கண்களும் அப்படித்தான் இருந்தது. அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் அதே இடத்தில் நிற்க ஸ்னேகா அவளை முறைத்து பார்த்தாள். ஸ்னேகா முறைக்கிறாள் என்று பிரியாவுக்கும் நன்றாக தெரிந்தது. ஆனால் பிரியா தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டாள். ஒரு அடி முன்னால் வந்தாள் ஸ்னேகா. பிரியாவின் அருகே செல்ல போகிறாள் என்று தெரிந்த கார்த்தி உடனே அவள் பின்னால் வர, ஸ்னேகா பின்னால் திரும்பி, ஒன்றும் செஞ்சிட மாட்டேன் உன் மாமா பொண்ண, நான் ஒன்றும் செஞ்சிட மாட்டேன், கவலைப்படாத. இங்கே பாரு, நீ அவகிட்ட போகிற அப்படின்னு சொல்லி நான் வரல. அவகிட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிடாத. நான் தான் தாலி கட்டலை, வேற ஒருத்தன் தான் கழுத்தில் தாலி கட்டி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் வீட்டில் சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். அதுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சத்தம் இல்லாமல் அவள் காதில் சொல்ல, ஸ்னேகா அவளை முறைத்து கொண்டே பார்த்தாள். இங்கே பாரு, உங்கள் மாமா உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான்னு சொல்லி ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட நடக்கிறதே வேற. எப்பொழுதுமே நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டி, உனக்கு அது நல்லா தெரியும் தானே? கார்த்திகை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் உங்கள் அத்தைக்கு நல்லான உடன் நீ உடனே டைவர்ஸ் பண்ணிக்குவீங்க, புரிஞ்சுதா?
நீங்கள் எப்பொழுதுமே சேர்ந்து வாழ முடியாது. நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு இப்பவே சொல்லு. நான் ஒன்றும் நினைக்கல என்று திக்கு திணறி அவள் பதில் சொல்ல, ஒன்றுமே நினைக்காம தான் உன் மாமா பின்னாடி வந்துட்டியா? அவன் உன் மனசில் இல்லைதானே? அவள் இல்லை என்று தலையாட்டினாள். நீங்கள் கவலைப்படாதீங்க, மாமாவை எப்பொழுது நான் வேணும்னு கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு சொந்தமானவர் மாமா, அது எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லாமத்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன் என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவள் அழுவதை பார்க்கும் பொழுது கார்த்திக்கு இன்னும் அதிகமாக அழுகை வந்தது. தன்னுடைய வாழ்க்கைக்காக அவளின் வாழ்க்கையை பலியாக்கி விட்டோம் என்று உணர்ந்தான். அதற்குள் நிலைமையை உணர்ந்த அன்பு, சரி சரி பேசிட்டு நிற்காத, இதோ என்னோட ரூம் தான், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு தேவைங்கிறப்ப நான் உள்ளே வருவேன், அவ்வளவுதான். மற்ற மாதிரி நான் வெளியே இருந்துக்கிறேன். நைட்டு மட்டும் இந்த சோபாவில் படுத்துக்கிறதுக்கு வருவேன், சரியா என்று அவன் கேட்க அவள் சரி என்று தலையாட்டினாள். பக்கத்தில் இருக்கும் கமலை பார்த்து, அண்ணா நீங்கள் எங்கே படுப்பீங்க என்று அவள் கேட்க, ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்பவும் நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்ட, இப்பவும் நீ என்னை அண்ணான்னு கூப்பிடுற. என்னை நல்லா பாரு, நான் பொண்ணு, என் பேர் கமலி என்று அவள் சொன்னவுடன் தன் முந்தானி சேலையை எடுத்து இடுப்பில் சொருகியவள் கமலியை ஒரு சுற்று சுற்றினாள். ஐயோ, நீங்கள் சத்தியமாக பார்க்க பொண்ணு மாதிரியே இல்லை, அப்படியே பையன் மாதிரி இருக்கீங்க. நான் அப்படி நம்பித்தான் வந்து உங்ககிட்ட பேசினேன். நீங்கள் பையன் இல்லையா? ஏய், இது சாதாரண விஷயம், இதுக்கு எதுக்கு நீ ரொம்ப எக்ஸைட் ஆகிற? நீ என்னை அண்ணனே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போ போ என்று அவள் துரத்தி விட அவள் பாட்டுக்கு பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அன்பின் ரூமுக்கு சென்றாள். கார்த்திக் முன்ன மாதிரி எல்லாம் பிரியாவிடம் அதிகமாக பேசவில்லை. அது நினைக்கும் போது பிரியாவுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஸ்னேகாவின் பிரச்சனையால் அவன் அப்படி இருக்கிறான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் தாலியை தான் கட்டியதாக அவள் நம்பிக்கொண்டிருக்கிறாள் என்று அவன் நினைத்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி கொண்டிருந்தான். பிரியா ரூமில் தனியாக உட்கார்ந்து இருந்தால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் புலம்பி தீர்த்தாள். அன்பு முக்காவாசி நேரமும் கமலி இருக்கும் ரூமிலேயே இருந்தான். ஸ்னேகாவும் கார்த்தியும் அவர்கள் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஸ்னேகா ஆர்டர் போட்டு அவர்கள் எல்லோருக்கும் சாப்பிடத்தான் செய்தார்கள். ஆனால் பிரியா இருப்பதையே மறந்து விட்டார்கள் எல்லோரும். கார்த்தி எதுவும் பேசாமல் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். பயண களைப்பு போல அவனுடைய ஃபுட் மட்டும் பத்திரமாக வைத்திருந்தாள் ஸ்னேகா. கார்த்திக் எழுந்தவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு டைனிங் டேபிள் முன்பு வந்தான். அங்கு ஒரு பார்சல் இருந்தது. அதை பிரித்து வைத்து சாப்பிடலாம் என்று போக ஸ்னேகாவும் டைனிங் டேபிளில் தான் உட்கார்ந்திருந்தாள். அன்பும் கமலும் அந்த இடத்திற்கு வந்து நின்றார்கள். அவன் ஆகாரத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, பிரியா இங்கேதான் இருக்கிறாள் என்று. பிரியா சாப்பிட்டாளா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க ஸ்னேகா அவனை பார்த்து முறைத்தாள். இப்போ எதுக்கடி என்னை பார்த்து முறைக்கிற? அவள் சாப்பிட்டாளான்னு தானே கேட்டேன். அது ஒரு தப்பாடி, எல்லாத்துக்கும் கோச்சுக்காதடி என்று அவன் கெஞ்ச அன்பு அவர்களுக்கு இடையே போய், இனி இதுக்குன்னு ஒரு பெரிய சண்டையை போடாதீங்க, சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல, எந்த பார்சலும் வரல, அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தனியாக ஆர்டர் போட்டுக்கிட்டோம் என்று அவன் சொல்ல, சரி நான் போய் அவளை சாப்பிட கூப்பிட்டு வர்றேன் என்று பாதி சாப்பாட்டை வைத்தவன் அவளை கூப்பிடுவதற்காக ரூமுக்கு போக ஸ்னேகா அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க.